மாக்கப்பா யாரெல்லாம் வந்திருக்காங்க வைல்ட் கார்டுல? அரவிந்த், சுதாகர், விர்ஷா. ரொம்ப குஷியோ? லவ் ஓகே ஆயிடுச்சுல? பாலு. 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 ஏய் என்னாச்சு முடிக்கே? கட் பண்ணிட்டியா? ஐயோ. பெண்தானே, பெண் சாஃப்ட்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடானா. ஓ ரீமாசன் மாதிரி பண்றா பாரு. வானதி. வானதி. அண்ட் அவ யாரு? அந்த நல்ல பொண்ணு. கரெக்ட்டா சொல்லு. ஈஸி. வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? குமுதினி. நம்மளோட எல்லா டார்லிங் ஜட்ஜஸும் வந்திருக்காங்க. டிக்கெட்டோட லெட்ஸ் வெல்கம் சித்ராமா. நான் பேர் சொல்ல வைக்கலாமான்னு நினைச்சேன். எது? மறந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். இல்ல அவன் கண்டஸ்டன்ட்ஸ் கிட்ட தான் வந்து ப்ராப்ளம் இது. நீங்க வரும்போது சின்ன கோயில் பிடிக்கிறதுக்காக அவன் கொடைக்கானல் போயிருந்தான். என்ன மாட்டேன்னு கேட்டிங்களா? எங்க போனாரு, எதுக்கு போனாரு கேளுங்க. எங்க போனீங்க மாக்காப்பா? சின்ன கோயிலுக்கு தீனி வாங்க போன மேடம். சிறப்பான ஆள் நீ. இந்த சின்ன கோயிலுக்கு தீனி பத்தாது, நிறைய வேணும். சரி, நமக்கு சோறு தான் முக்கியம். நமக்கு சோறு தான் முக்கியம். அவ்வளவுதான். இங்க பாரு 7 ஜட்ஜஸ் உட்கார வச்சிருக்கோம். கண்டஸ்டன்ட்ஸ் கூட ஜட்ஜஸ் அதிகமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். எல்லாம் டபுள் பாஸ் வேலை காமிச்சாதான் பயக மிரள்வாங்க. ஃபன்னிக்கல் மாதிரி. இங்க எல்லாரும் நம்ம வெல்கம் பண்ணும்போது ஒரு 4 பேர் மட்டும் துடிக்கிறாங்க மாக்காப்பா. யார் இவங்க? மொட்டை மாடல துணி காய போட்டுறாங்க. இல்ல புரியல. இந்த அவமானம் உனக்கு தேவை. ரிப்பேட் வந்திருக்கீங்களா? பாடுறது இல்ல, காம்படிஷன் இல்ல, எலிமினேஷன் இல்ல. உங்களுக்கு என்ன ஒண்ணு கேக்குதா? சோஃபாலாம் நல்லா இருக்கு. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ஜட்ஜஸ் எல்லாரும் அப்படியே ஜாலியா சோஃபால உட்கார்ந்துட்டு ஜட்ஜ் தரையில உட்கார சொல்றியா? அதே மாதிரி அந்த கார்ட் போர்டும் பென்னும் அப்புறம் கிடைச்சா நல்லா இருக்கும். அப்புறம் கமெண்ட் சொல்லாம எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? பிரியங்கா, சித்ராமா பரத் எப்பவுமே சொல்லுவாங்க இல்ல, இங்க ஏதோ இருக்குன்னு சொல்றாங்க. இருக்கு, இங்க ஒரு பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு எனக்கும் கொஞ்சம் டவுட் இருக்கு. இது வரைக்கும் பரத் இந்த அளவுக்கு பேசி நான் கேள்விப்பட்டதே இல்ல. இல்ல மேம், அப்படி இல்ல. இங்க வந்தாலே ஒரு மாதிரி அந்த நெகட்டிவ் வைப் இருக்கு மேம். அதனாலதான் எனக்கு அதுதான் என்ன பேச வைக்கிறதுன்னு நினைக்கிறேன் மேம். ஓகே, சூப்பர் சூப்பர். உள்ள என்ன நிறைய இருக்குது. கொஞ்சம் ஹெவி ஆயிடுச்சுல, ஏன்னா ஃபைனல்ஸ் போயிட்டாங்க இல்லையா? கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம் இருந்துட்டு போட்டு ஸ்டாண்டிங் ஓவேஷன் என்ன, வைல்ட் கார்டு ஃபீலிங் என்ன, ஹெவி ரிஹர்சல் பண்ணிருக்கீங்க போலயே விருஷா. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. அனு மேம் சீரியஸாவே ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. தேங்க்யூ சோ மச் மேம். அவங்க எல்லாம் கண்டிப்பா இந்த பெர்ஃபார்மன்ஸ் இவ்வளவு அழகா வந்திருக்காது. உனக்கு நான் வேற யாரையா செய்ய போறேன்? பண்ணியா சூப்பர் சிங்கர்ட்ட ரொம்ப எஸ்பெஷலி உங்க 2 பேரும் ரொம்ப மிஸ் பண்ணேன் நானு. வீடியோல பார்க்கல. கிளம்பி. ஐயோ, இது மேட்ரே வேறம்மா. தெரியாத அட்ரஸ். சரி, இத நீங்க எதிர்பார்க்கல. சரி மிஸ் பண்ணியே. சும்மா இந்த பக்கம் வந்து குடுக்குற ஓசி சுண்டல் சாப்பிட்டு போன ஏதாவது ஒரு தாட் உனக்கு வந்துதா? எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. வரலாமா அப்படிலாம்? உள்ளவே இல்ல. ஓ அப்படியா விஷயம்? அந்த முக்குந்தெல்லாம் இங்கே தான் தங்கி இருக்கான். அவன்லாம் வரும்போது உனக்கு என்ன பிரச்சனை? சரி, நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்து கூப்பிடலனால நான் வந்து உட்கார்ந்துறேன். அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. ஆரம்பிக்கலாங்களா? ஓகே. அரவிந்த்லாம் தெரியல, சாயந்தரம் வண்டி அனுப்புறான் வீட்ல இருந்து ஒரு சைக்கிள். ஒரு அண்ணன் வந்து சுண்டல் வாங்கிட்டு தான் போறா. அப்படி சாப்பிட்டு பழக்கமாயிடுச்சான். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? அதை சாப்பிடும்போது தான் அவனுக்கு வெறியே வந்து வைல்ட் கார்டில் வந்து அப்படி பர்ஃபார்ம் பண்ணணும்னு உட்காந்துக்கிறான். ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலை. நேயர்களாகிய நீங்கள் விர்ஷாவை வந்து ஃபைனல்ஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹாட் ஆர் ஆப் உள்ள சிரிச்ச மாதிரி அப்படி இருப்பாங்க. அப்படி இருப்பாங்க. அடுத்ததாக இந்த வைல்ட் கார்டில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து உங்கள் வாக்குகளை அள்ளுவதற்காக வருகிறார். என்ன? மேகல, மணிமேகல, என்னடா வெக்கமா? நாள் கழிச்சு பாக்குறல. நீ என்ன வேணா கண்ட்ராய்வ் பண்ணு, ஆனா அந்த ஷை மட்டும் பண்ணாத. முடியல, செட் ஆகல. ஓவர் ஆக்ஷன் பண்ணாத. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்க. சுதா, பட் உங்களோட சிரிப்பு கேட்காம ரொம்ப என் மனசு ஒடிஞ்சு போய் இருந்தது. என்னென்ன சொல்றான் பாருங்க. ப்ளீஸ் அந்த வாயால ஒரு சிரிப்பை மட்டும் போட்டு விட்டீர்கள் என்றால். சிரிப்பு அப்படி. ஏய் தங்கதுரை, ஒரு அளவுக்கு மேல பண்ண ஒரு 2 ஆர்டிஸ்ட் பேசிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சிரிப்போட ஆரம்பிச்சிட்டோம்னா ஹாப்பியா இருக்கும். ஐயோ, என்ன பயமா இருக்கு. தினமும் உங்களை பத்தி தான் நான் பேசிக்கிட்டே இருப்பேன். அந்த இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. கண்டஸ்டன்ட் கூட்டுவாங்கன்னு பெனி சர்ட்டெல்லாம் அழுதுருக்கேன், கெஞ்சிருக்கேன். சாப்பிட்டே இருந்தேனா தப்புன்னு காது குத்திட்டான். ஏற்கனவே குத்தியாச்சு.
திருப்பி குத்த ட்ரை பண்ண. பல்லாவரம் வாசல்லையே உட்காந்து நீங்க சும்மா நடந்து போக மாட்டீங்களான்னு எங்க இருக்கேன். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? அப்படிலாம் நான் சொல்லுவேன்னு எதிர்பார்த்து இன்னைக்கு வந்தீங்களா? டேய் உங்களுக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா உங்க புத்தியெல்லாம் அப்படி போய்கிட்டு இருக்கு? நானும் அப்படிலாம் இல்லவே இல்ல. அப்படிலாம் இல்ல. அது மாஸ். இவன் கரெக்டான ஆளியா? என்ன நடந்தது வாழ்க்கையில? என்ன நடந்தது இந்த கேப்ல? நிறைய நடந்துச்சு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. எமோஷனல் ஆகாதீங்க. என்னால முடிஞ்ச ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஜட்ஜஸ் கிட்ட தான் இருக்கு. முடிஞ்ச ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டாண்டிங் ஓவேஷன் வாங்கியிருக்கீங்க. அதுக்கப்புறம் நான் அப்படின்னா ஐயோ பயமா அது கடிச்சு